Hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பெங்களூர் டு அலப்பி நம்ம டிராவல் பண்ணியிருந்தோம். அதோட மொத்த டீடைல் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் 3 டயர் ஏசி புக் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 rupees வந்துச்சு. நார்மல் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தால் வந்து 400 to 450 அந்த மாதிரி வருது. பெங்களூர்லேருந்து நான் வந்து 5 o'clock ட்ரெயின் ஏறினேன். அலப்பியில் ஏர்லி மார்னிங் 5 o'clock அங்கே போய் இறங்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு வெளியில் போயிட்டு 2 kilometer டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு ரூம் கிடச்சிது. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நியர்பை தான் வந்து அலப்பி போட் ஹவுஸ் இருந்தது. 7:30 தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:30 அந்த போட் ஹவுஸ் ரீச் ஆகி அங்கே வந்து பார்த்தா அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனலாக போட்டை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 to 8 members கெப்பாசிட்டி. இது வந்து ஹவர்லி பேசஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 hours நாம் எடுத்தது 2500 வருது. 3 hours அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். பேஸ்ட் ஆன் சீசன் நான் இந்த அமௌண்ட் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து நீங்கள் கேட்குறது இதுவாகும். ஏன்னா சீசனில் ஒரு சீசனில் வேரி ஆகும் இந்த காஸ்ட்டு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் போட்ஸ் இருந்தது. இதில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிற போட் வந்து இருக்கிறதுலே சீப்புன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த போட் வந்து எடுத்திங்கன்னா ப்ரைவேசியாக போகலாம். அந்த மாதிரி போட்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ப்ரைவேசி இருக்காது. அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஓனாக ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது. அலப்பி அப்படின்னு சொன்னாலே ஹவுஸ் போட் தான் ஃபேமஸ்ஸு. அங்கே நிறைய ஹவுஸ் போட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஹவுஸ் போட்ஸை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே போட் ஸ்டாப் இருந்ததை நிறைய பார்க்க முடிஞ்சது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போட்லாம் வந்து நின்றுட்டு போகும். ஸோ அங்கே ஸ்கூல் பீப்புள்ஸ், வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிராசரிஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு பர்சனலாக போட்ஸ் வச்சுருக்காங்க. அது மூலயமா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்லாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்குன்னு தனி போட் இருக்குது. ஸோ அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, கௌரி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் ஸ்பெஷல். எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இதை இங்கே வளர்க்குறாங்க போல். அழகாக இருக்குது, ஆபத்தும் கூட. அடுத்து இங்கே என்ன கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். இங்கேயே வந்து பிடிக்கிறாங்க மீன்லாம். ஸோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பாருங்க. அப்புறம் ப்ரான்ஸ். அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு கடை மட்டும் இல்லைங்க, நிறைய கடையும் இருந்துச்சு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். லேக் பேலஸ் ரெசார்ட் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ மக்கள் வாழ்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான். ஸோ இங்கே வந்து போட்டு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படுது. ஸ்பீட் போட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே போட்டு தான் சில பேருக்கு வாழ்வாதாரமாகவே இருக்குது. அண்ட் இந்த ஒரு தண்ணியை தாண்டி சைடில் ஒரு விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் முடிஞ்சு திரும்பி ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற இயற்கையான ஒரு விஷயம், இந்த போட் ஹவுஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வேறு லெவலில் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் புதுவிதமான அனுபவம் கிடச்சிது. ஸோ மக்கள் தண்ணியில் எப்படிலாம் வந்து அன்றாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்ககிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் அதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ காஸ்ட் ஆகும், எந்தெந்த சீசனில் வந்து அந்த போட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.